ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். காலையில் சண்டே மார்னிங் 6:30 நல்லா வெளிச்சமாகிடுச்சு. எப்போவுமே சண்டே தானா இன்றைக்குமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆமாம், சண்டே தாங்க. இன்றைக்கி ஒரு பிளானிங் இருக்குது. அவுட்டிங் போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் என்னோடய ஃபேமிலியும் சிஸ்டர் ஃபேமிலி எல்லாருமே, நான் ஹஸ்பண்டு சிஸ்டர் பிரதர்-இன்-லா எல்லாருமே சேர்ந்து போகிறதுனால ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. எங்கே போகிறோம், எந்த இடத்துக்கு போகிறோம், ஏது போகிறோன்றதை நான் போக போக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து எழுந்திரிச்சிருக்கோம். குட்டீஸ்லாம் எழுப்பிட்டு இருக்கேன். ஒன் பை ஒன்னாக எழுந்திரிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களாம் குளிச்சுட்டு நம்மளும் கிளம்பிட்டு சாப்பிட்டுட்டு போகிறோம். ஸோ அப்படியே உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். எங்கே போகிறோம், ஏது போகிறோம், யாரெல்லாம் மீட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸ்டே டியூன். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, இந்த அவுட்டிங்க்கு வந்து அத்தை வரல. அத்தையும் பெரிய சிஸ்டர் வரல. சின்னவளுக்கு வந்து மந்த்லி எக்ஸாம். ஸோ அவளும் வரலேன்ட்டா. அதனால் அத்தைக்கு எப்போவுமே முட்டி வலி ஜாஸ்தி, ரொம்ப அவங்க இப்போ வெளியே வரதில்லை. அதனால் அவங்க வரல. சிஸ்டரும் பாப்பா வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு, அவளுக்கு எக்ஸாம் நான் வீட்டில் இருந்துக்கிறேன் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அவங்களும் ரொம்ப ரிசர்வ் டைப், டக்குன்னு வெளியே வரமாட்டாங்க. நாங்கள் ரொம்ப கம்பல் பண்ணால் வருவாங்க. சரி, அவளும் வரல. பாப்பாவும் அந்த மந்த்லி எக்ஸாம்னால சரி ஓகே, நல்லா ரொம்ப கம்பல் பண்ணல. ஸோ ஓகே, போகலாமா? கடன் தோசை சுடணும்னு 2 கல்ல தோசை சுட்டுட்ருக்கோம். பசங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. 8 மணிக்கு 8:30 கிளம்புனா 8 மணி ஆயிருக்குடா. தேவ் கிளம்பிட்டாரு. நிஷு, நிவி, கவி சீக்கிரம் சாப்பிடுங்க, சுட்டு தரேன். தட்டுங்க, தட்டு 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 தட்டு. தேவ் குட்டி வந்துட்டியா? இருப்பா சுட்டு தரப்பா. பரபரப்பு தோசை கூட சரியா வர மாட்டேங்குது. வேற என்னாச்சு? கொஞ்சம் வேகமா வாயிலையா கேக்குறான். தலையில எங்கடா ஊத்துனாங்க? அவங்க வாயில ஊத்துனாங்க. போதுமா? ஏய், ஆளால் கேப்பீங்களாடா? தேவ் பூந்துட்டு வருது. சீக்கிரம் சாப்பிட்டு தேவமா, டைம் ஆயிடுச்சு. 9 மணிக்கு அங்கே எடுத்துக்கலாம். 10 மணிக்கு எடுத்துக்கலாம். நம்ம 10 மணிக்கு எங்க கிளம்புறோம். உங்களெல்லாம் கிளப்பி தேய்ச்சி இங்க காட்டா. உங்களெல்லாம் கிளப்பி தேய்ச்சி கொடுத்து போறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அப்பதான் ட்ரெஸ் மாற்றும் போது தான் ஒருத்தனுக்கு எல்லாம் வரும். ஒருத்தனுக்கு வயிறு வலிக்குது. யார் வயிறு? நிவினுக்கு. அப்படியே நிவினுக்கு பிரியாணி காமிச்சலாம். சரி, இப்போ போய் பொண்ணுன்றான். எடுத்துட்டு வந்து போ. எதுடா நான் கிளம்புறதுயா? ஆமா, இல்லை குட்டியாரம் இல்லை. என்னன்னு கண்டுபிடி பாப்போம். நான் சென்ட். புது சென்டா? புது சென்ட். பாசனகமே அப்புச்சக் அப்புச்சக். இங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம். யாருக்காவது வேணுமா? கவிக்கு அப்படியே வாயில ஊத்திக்கோ. வாயில ஊத்திங்க. வாங்கவே அடிச்சு விடு. என்னடா இப்படி வாசனை அடிக்குது? கம வாசனை அடிக்குதே. ஆமாடா, நம்ம போயிட்டு வர வரைக்கும் அடிக்க வேணாம்டா. அப்படியே எடுத்துட்டு வந்துருமா அந்த சென்ட? பட்டெக்ஸ்ல அடிக்கவா? அவ்வளவுதான். போன் பட்டாரு, வந்துருவாராம். தேவகுட்டிக்கு ஷூவா?
ஷூ போடுறதுக்குள்ள இவருக்கு பெரிய பாடா இருக்கும் போலயே. ரொம்ப ஆர்வமா இருக்காரு. போடுங்க. உனக்கு ஷூ வேணுமா? சரி நெக்ஸ்ட் பர்த்டே கண்டிப்பா உனக்கு ஷூ தான். ஓகேவா? 10 1 இயர் தான். ஜஸ்ட் 1 இயர்ல உனக்கு நான் ஷூ வாங்கி தரேன். ஓகே சரியா? ஷூ எல்லாம் உனக்கு ரேட் ஜாஸ்தியா சொல்றாங்கடா. 700 800 900 1000 அப்படி சொல்றாங்க. ஆஃபர் நெக்ஸ்ட் டைம் போடும்போது கண்டிப்பா வாங்கி தரேன். ஆடி மாசம் ஆஃபர் போடுவாங்க. போயிட்டு அம்மா வரேன். ஓ அக்கா கேப் வந்துடுச்சு. என்ன ஸ்நாக்ஸ்? பிரியாச்சி எடுப்பாங்க. நான் ஒரே ஒரு பிஸ்கெட் பேக்கெட் உனக்கு எடுத்து வச்சிருக்கேன். வேற ஒண்ணுமே எடுத்து வைக்கல. கிளம்புற நேரம் பாத்துருவோம். யாராவது ஒருத்தங்க அப்படி இருக்காங்க போல கேம்ல. நான் தான் அப்படின்னு நினைச்சேன். போங்க போங்க ஏறுங்க. வந்தோடனே நான் கதை மூட்டு வரேன். நான் ஆஃப் பண்ணிட்டு கதை மூடிட்டு வரேன். நீங்க இப்போ கேப்ல ஏறுங்க. நான் கதை மூட்ட அங்க போறேன். ஒண்ணு போதுமா? சின்னது வேணுமா? நீ சின்னது வேணா வச்சுக்கோங்க. அப்பா வராங்க. நீ அங்க போய் ஏறு போடா. விஷ்ணு நீ அங்க போ. அப்பா கிட்ட போ. சரி பாய். இறக்க முடியாதா? இறக்க முடியாதோ? இறங்குமா? தெரியல மூஞ்சி தெரியல. சரி பாய். கவின் ஏய் இதே உட்காந்துட்டாரு. சரி ஓகே பாய். சரி நல்லா படி. தேவுக்கு ஐஃபை வர்றான். கிளம்பியாச்சு. தேவ் சூப்பரா வெளியே உச்சி பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஜாலியா அவர் தான் பங்க்சுவாலிட்டி கிங். ஜாலியா உட்காந்து. ஆமா பாட்டிக்கு ஹைஃபை எல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. சும்மாலாம் அவன்கிட்ட கேட்க கூடாதுமா. சும்மாலாம் கேட்க கூடாது. ஓகேவா? அங்க ஓடுதோ? இங்கே பார்த்துட்டு இருக்கேன். நீங்க சொல்ல காமிச்சிங்கன்னா இப்போ கம்மியா இருக்குது. நான் ரொம்ப நாள் கழிச்சு கார் எடுத்தாலும் கம்மியா இருக்கு. கம்மியா இருக்குல்ல. செக் பண்ணிடுவோம். ஸோ நம்ம எப்போ கார் எடுத்துட்டு லாங் போறோமோ பக்கத்துல போறோமோ கார் இப்போ டீசல் போட்டிங்கன்னா ஃபியூல் போட்டினாவே ஏர் செக் பண்ணிடுவோம். சரி சரி. என்ன சொல்ற? டீசல் எப்பெல்லாம் டீசல் போடுறோமோ அப்பமா ஏர் செக் பண்ணுவோம். என்ன சொல்றாங்க? என்னடா யாரே ஏற மாட்டேங்குது போலேடா. ஏன் எவ்வளோ நேரம் ஆக்குறாங்க? ஏன்னா கேட்டியா? அப்பா வேற டென்ஷனாக இருக்காங்களேடா. ரேஞ்ச் ரோவர் அக்காக்கு என்னாச்சு? அக்கா காரே ஒத்துக்கலையா? தலைவலியில் இருக்கா ஒருத்தி. ஸோ பிரியா ட்ரீட் வைக்கிறது தான் இன்னைக்கு நம்ம கேஜிபி பிரியாணிக்கு வந்திருக்கோம். காரைக்குடி கார்டன் பிரியாணி. இது காமிச்சிருவோமா? தேவிங்க பாரு பிரியாணி. தேவுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி 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 சரி. அப்படியே கவர் பண்ணு. இவன்
வரவேற்கிறோம், வாங்க வாங்க. அவன் பார்த்தான் உடனே. ஆக்சுவலி வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக கூப்பிட்ருந்தாங்க, ஹோட்டலுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி கேஜிபி பிரியாணி. ஸோ தேவ்குட்டி அண்ட் எங்களை வந்து கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அந்த ஹோட்டலில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அது டேக்அவே தான். ஸோ அவங்க வந்து பிரியாணி கொடுத்தாங்க. பிரியாணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து பார்க்குக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கு பள்ளி இது வந்து எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம். பார்க்கு போகிறது வந்து பள்ளிக்கரணை நேஷ்னல் பார்க், பள்ளிக்கரணை நேஷ்னல் பார்க்குக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பிளேட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. பெரியப்பா கொடு, ஒன்ன மாதிரியே பெரியப்பாக்கு பண்ணலாம் பிடிக்கும்டா. அக்கா கொடு. ஆனா நிவிமா நிவி நினைப்பா என்ன தெரியுமா நினைப்பான், நம்மள சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு, ஆனா இவரே சாப்பிடுறாரு. மேல உள்ளது செமையா இருக்குல்ல, நிறைய சீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க போல அந்த ரோல்ஸ்ல. பிரேமாச்சா இது ஒன்று வாங்கி கொடுங்களேன். ஒன்னே ஒன்று வாங்குங்க, ஒன்னே ஒன்று. ஆளுக்கு ஒரு ரூபாய் முடிஞ்சது. எங்க பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேக்குது, வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? இது என்னது அவனை மட்டும் விட்டு வந்துட்டீங்களா? வந்துட்டு இருக்காங்க பாஸ். பாத்து வா பண்றடா. அங்க பாரு லதா சூப்பர் பஜார். உங்க அப்பா உன் பேர்ல ஓபன் பண்ணிருக்காரு, சொல்லவே இல்ல. ஓபன் பண்ணிட்டாலும் தேவகுட்டி தேவ சிரிக்கிறான் இல்ல, சிரிக்கிறான். ஆமா போலீஸ் வேன் வருது, ஆக்சிடென்ட்டா? நீ மறைக்கிற அப்படியே நான் ஒன்று எடுக்க எப்படி இறங்குற, எப்படி இறங்குறாரு? கார்ல இருந்தா இறங்குற. ஷேர் ஆட்டோ நினைச்சுதான் போல காரை. எடுத்தாச்சா, போலாமா? உள்ள போங்க, நீ உள்ள போங்க. நாங்க உள்ள இது என்ன? வெல்கம். ஏத்துங்க. என்னவா ஏற மாட்டாரமா? என்ன தேவகுட்டி, மேலே ஏறு நடந்து வா. அங்க பாரு ஏறுங்க. ஏற மாட்டானா? சரி விடுங்க, சரி வா. அவனா நினைச்சிருப்பான் 1.5 சோத்த போடாம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காளுங்க இவனுங்க. அறிவு கட்டலுங்கன்னு திட்டுவான் நம்மள. பேசப்பட்டு தெரிஞ்சான் கெட்ட வார்த்தை கூட திட்டுவாதே. இருக்கு இடம் சூப்பரா இருக்குல்ல. ஓ வீடியோ முடிவுல ஓகே தலையா. ஹாய். அப்படியே அங்கே வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே சாப்பாடு டேக்அவே தான் கொடுத்தாங்களா. எல்லாருமே ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. ஸோ இங்கே எல்லாருமே க்ரியேட்டர்ஸ் தான். இவங்களெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காயு, ஜான்சன், திவ்யா, பிரதிபா, அவங்க எல்லாருமே வந்துட்டு க்ரியேட்டர்ஸ், யூடியூப் க்ரியேட்டர்ஸ். ஸோ அப்படியே நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டு இந்த பார்க்குக்கு வந்து சாப்பிட வந்துட்டோம். அப்படி ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஃபேமிலியாக நீங்கள் வந்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கு. உள்ளே அந்த பார்க்கில் வந்து ஃபுட்டெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க, சில பார்க்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே ஃபுட்டெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. அங்கேயே ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேமிலியாக ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றது, அப்படியே அரட்டை அடிச்சுக்கிட்டே சாப்பிட்றது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மனசுக்கு. சாயோக்கா ஒரு ஹாய்.
எனக்கு ஒரு ஹாய். ஹாய். சரி எல்லாரும் முடிச்சுட்டே சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. நீங்க அவங்க பேர் என்ன? பிரதிபாக்கா. இங்க பாருங்க ஹாய் சொல்லுங்க. அந்த வீடியோ எடுத்தாங்களே, வீடியோ எடுத்தது அவங்க வந்துட்டு இன்ஸ்டால போய் தான் எடுக்கிறாங்க இந்த வீடியோவே. அப்படியாண்ணா? அதை தான் பார்க்க, அதான் உங்களுக்கு பிரைட்டா இருக்கு. பிரைட், அதனால தான் உங்களுக்கு அப்படி பிரைட்டா இருக்கு. நீங்க என்ன வீடியோ ஏன் விழுந்துட்டானா? ஐயோ அப்படி பண்ணல. சரி, எல்லாரும் சேர்ந்து ரீல்ஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணி ஒரு பாட்டு செலக்ட் பண்ணி ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஆடுறாங்க, எனக்கு சுத்தமாக வரல. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடி முடிச்சிட்டோம். பார்க்கில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி தண்ணி இருக்குது. நாங்கள் பார்க்கவே இல்லை குளம். நாங்கள் அப்படியே உள்ளே வந்துட்டு லெஃப்டில் வந்துட்டோம், அப்படியே நடந்து வந்துட்டோம். இந்த ஏரியாவை வந்து பார்க்கவே இல்லை. கிளம்பும் போது தான் இந்த ஏரியா வந்து பார்த்தோம். ஸோ அப்படியே பச்சை பசேல்னு, அங்கே அலவுடு கிடையாது, ஜஸ்ட் நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். அங்கே வந்து இது தடுப்புலாம் போட்டிருக்காங்க. சரி, நாங்கள் கிளம்புற டைம் தான், எல்லோரும் வந்து கிளம்பி வந்துட்டோம். அப்படியே கொஞ்ச நேரம் பேசிவிட்டு கேப் புக் பண்ணோம். அவங்க எல்லாருமே கேப் புக் பண்ணி தான் வந்தாங்க. ஸோ கேபே புக் பண்ணி போகிறதா வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து நான் வந்து காரில் வந்தோம். சிஸ்டர்ஸ்லாம் இன்னொரு கேப் புக் பண்ணி கொடுத்தோம். ரிட்டர்ன் வரும்போது நம்ம எல்லாருமே ஒன்றா போயிடலான்னு பிளான் பண்ணி ஒரே கார்லேயே டம்ப் ஆகி வந்துட்டோம். அப்படியே கிளம்பி வரும்போது அங்கே கருப்பட்டி காஃபி இருந்துச்சு. அங்கேருந்து காஃபி வாங்கி குடிச்சிட்டு, தேவக்குட்டியை பார்த்திங்களா ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சிட்ருக்காரு. அவர் ஜூஸ் தான் அவருக்கு பிடிக்கும், ஜாலியாக ஜூஸ் குடிச்சிட்ருக்காரு. காஃபி செம்மையாக இருந்தது. கருப்பட்டி காஃபினாலே ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. அது டேஸ்ட்டு மட்டும் யாருக்குமே பிடிக்காமல் போகாது. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பிரதர்-இன்-லா வந்து இது வாங்கி கொடுத்தாங்க. அது என்னது, குழிப்பணியாரம். அங்கே வந்து நிறையா ஹோம்மேடு இது நிறைய பண்ணுவாங்களே, நவதானியங்கள் சிறுதானியங்களில் வச்சுலாம். ஸோ அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அது உட்காந்து சாப்பிட்ற டைமில் நம்ம காரில் போய் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு.